இங்க பாருங்க சார், உங்ககிட்ட பர்சனலா பேச எனக்கு எதுவுமே இல்ல. நீங்க பிசினஸ் மீட்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் இங்க வந்தேன். நீங்க என்ன போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன சீட் பண்ணிருக்கீங்க. ஐ எம் சாரி, நான் கிளம்புறேன். பவித்ரா ப்ளீஸ், ஜஸ்ட் 2 minutes ப்ளீஸ். ப்ளீஸ் பவித்ரா, நான் சொல்ல நினைச்சத உங்ககிட்ட சொல்லிடுறேன். ப்ளீஸ் பவித்ரா. பவித்ரா, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எத்தனையோ தடவை சொல்லணும்னு நினைச்சேன். என்ன நான் உங்ககிட்ட வெளிப்படுத்திக்கிட்டேன். பட் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அதனால இதுக்கு மேலேயும் டிலே பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சேன். நிச்சயமா எனக்கு தெரியும், பர்சனல் விஷயம்னு சொன்னாலோ லஞ்சுக்கு தனியா ஹோட்டல் போறோம்னு சொன்னாலோ நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு வேற வழி தெரியல. சாரி, அதனால்தான் அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. பட் உன்னை பத்தின கனவு கற்பனைன்னு என் மனசுல அவ்வளோ இருக்கு. அதெல்லாம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கோவப்படாத பவித்ரா. ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ பவித்ரா. இது பாரு, உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க, அது தடப்பட்டு போயிடுச்சேன்னு நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. உனக்கு நான் இருக்கேன். நீங்க இருக்கீங்களா? அப்படின்னா அது நீங்க என்ன கிருஷ்ண பரமாத்மாவா இல்ல ஆபத் பாண்டவனா? உலகத்துல கைவிடப்பட்ட பொண்ணுங்களுக்கெல்லாம் நீங்க கை கொடுக்கறவரா? நான் ஒன்னும் கிருஷ்ணா கிருஷ்ணா சாரி தேவ்னு கை கூப்பி உங்களை கூப்பிடலையே. நான் ஒன்னும் வேண்டலையே. நான் ஆபத்துல இருக்கேன், துக்கத்துல இருக்கேன், கை கொடுங்கன்னு உங்ககிட்ட நான் உதவி கேட்டேனா? அப்புறம் எதுக்காக இதெல்லாம்? நான் ஆபீஸ் வரும்போதே என்னோட பர்சனல் ப்ராப்ளத்தால டென்ஷனா வந்தேன். அப்ப நான் என்ன மனநிலையில இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மத்தவங்களை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நீங்க நினைச்சது நடக்கணும். பிசினஸ்ல எதையாவது பண்ணி காரியம் சாதிக்கிற மாதிரி பொண்ணுங்க விஷயத்திலும் காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? இல்ல பவித்ரா, நான் சொல்றது கேளு. வேணாம். நான் எதுக்கு சார் உங்களை புரிஞ்சுக்கணும்? எனக்கு நீங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, எனக்காக இருக்க நீங்க யாரு? நான் உங்க கம்பெனில வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப். நீங்க ஒரு எம்டி. நான் பார்க்குற வேலைக்காக நீங்க சம்பளம் தரீங்க. வாங்குற சம்பளத்துக்கு நான் வேலை பார்க்கறேன். நமக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான். சோ இது போல இன்னொரு தடவை நீங்க பண்ணீங்கன்னா நான் வேலையை ரிசைன் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்க பாட்டி சொன்னதாலதான் நான் மறுபடியும் வேலைக்கே சேர்ந்தேன். ஆனா நீங்க பவித்ரா ப்ளீஸ், நான் சொல்ல வந்ததை உங்ககிட்ட முழுசா சொல்லிடுறேன். அவசரப்படாம என்ன கொஞ்சம் பேச விட. என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்லை. நான் உன்னை மனசார விரும்புறேன். அது மட்டும் இல்ல பவித்ரா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பொய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு காதல சொல்றீங்களா? உண்மையான காதல்ல பொய் இருக்க கூடாது சார். பொய் சொல்லவும் கூடாது. இது கூட தெரியாத உங்களுக்கு காதல்லாம் ஒரு கேடா? பவி 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 ப்ளீஸ் போகாத பவி. பவி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. பவி
பவி அப்பா. பவி, என்னம்மா ஆபீஸ்ல சீக்கிரம் வந்துட்ட? ஆமாப்பா, நான் பாதியிலேயே வந்துட்டேன். ஏ? ஏதேதோ காரணம். முக்கியமான காரணம் என்னன்னா, காலையில ஜோதி குழந்தைய பார்க்க பாண்டியன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. என்னம்மா சொல்ற? பாண்டியன் இனிமே என்னையும் என் குழந்தையும் பார்க்க வராத, நாம இனிமே சந்திக்க வேணாம், பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு. பாண்டியனோட அம்மா என்னை வெளியே அனுப்பி கதவை சாத்திட்டாங்க. ஒரு நல்ல நண்பரோட நட்பு இன்னையோட கட் ஆயிடுச்சுப்பா, அதுவும் உங்களால. ஏன்பா உங்களுக்கு இந்த வேலை? நான் ஒன்னும் பாண்டியன் வீட்ல அவர் சொல்லி தங்கல. ஜோதியோட குழந்தைக்காக அவளை அந்த நிலைமையில விட்டுட்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தங்குனேன். நாங்க தங்குனதுக்கோ அதனால வந்தவரன் கோச்சிட்டு போனதுக்கோ பாண்டியன் எந்த வகையிலயும் காரணம் இல்லப்பா. என் விதிப்படி இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? அதுக்காக அவர் வீட்டுக்கே போய் என் பொண்ணு கூட பழகுறத நிறுத்திக்கோன்னு சொல்லிருக்கீங்க. ஒரு நல்ல நண்பரை, நல்ல நட்பை அவமானப்படுத்திட்டு வந்திருக்கீங்களேப்பா. இப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்யலாமாப்பா? அண்ணி அடிக்க கை ஓங்கிருக்கீங்க. பாண்டியனை வார்த்தையால நோகடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அவர் மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? வந்தவரன் கோச்சிட்டு போனதுக்கு நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டீங்களோ அதே அளவு அவரும் வேதனைப்பட்டாரு. அது உங்களுக்கு தெரியுமாப்பா? நான் நல்லா இருக்கணும்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே போல என் மேல அக்கறை காட்டக்கூடியவர் பாண்டியன். அவர் மனசை புண்படுத்திட்டீங்களே. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சப்போ இப்ப அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கீங்களேப்பா. மடி, நான் எதுவும் தப்பா சொல்லலையம்மா. நீ ராத்திரி பாண்டியன் வீட்டுல தங்கினதுனால உனக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சுமா. அம்மாடி, உங்களோட நட்பை நான் தப்பா சொல்லலம்மா. ஆனா இது தொடர்ந்தா பல பாதிப்புகளை நீ சந்திக்க வேண்டி வரும்மா. புனிதமான நட்புன்னு நீங்க வேணா சொல்லிக்கலாமா, ஆனா ஊர் அப்படி சொல்லாதே. இதை சாக்கா வச்சு மத்தவங்களும் குளிர் காயணும்னு நினைக்கிறாங்களே. அம்மாடி, சீக்கிரமே உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும். அப்பா, எப்ப பார்த்தாலும் கல்யாண பேச்சு மட்டும் தானா? இனிமே உங்க வாயில இருந்து கல்யாணம்ங்கிற வார்த்தையே வரக்கூடாது. அம்மாடி, இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சுப்பா. கொஞ்சம் மனசு விட்டு சொல்றதா இருந்தா எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கவே நடக்காதுப்பா. பவி, என் கழுத்துலயும் தாலி ஏறாது. அம்மாடி, உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்கலாமா? ஏமா ஏமா இப்படி எல்லாம் பேசுற? நீங்க பண்ண காரியத்துக்கு நான் வேற எப்படி பேச முடியும்? ஜோதி குழந்தைய பாத்துக்கிறேன்னு நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்ப்பா. அந்த சத்தியம் என் கல்யாணத்தை தடுக்கும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேணாம்ப்பா. அம்மா, நீங்க ஒரு முடிவுக்கு வந்துருங்கப்பா. காலம் முழுக்க பவித்ரா தனியா தான் இருக்க போறா. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய போறதே இல்ல. அதுதான் என் தலையெழுத்து, அதுதான் என் விதி. அம்மாடி, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. சாரிப்பா, இதுதான் என் முடிவு. என் கல்யாணம் என் வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு நீங்க யார் மனசையும் நோகடிக்காதீங்க.
யாரோடையும் பகையும் வச்சுக்காதீங்க. நீங்களும் அமைதியா இருங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நிம்மதியா இருக்க விடுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன்பா. உனக்கு வேணும்யா? என்னைய அடிக்க கைய ஓங்குற? எப்படியாவது பொண்ணு கல்யாணத்தை நடத்தணும்னு துடிச்ச. நடத்த விடாம நானும் தடுத்தேன். இனி உனக்கும் நிம்மதி, எனக்கும் நிம்மதி. தேவ், தேவ், நீ எப்ப வரும்னு நான் இங்க காத்துட்டு இருக்கேன். நீ என்னடானா என்கிட்ட எதுவுமே சொல்லாம மாடிக்கு போயிட்டு இருக்க? பவித்ராவை லஞ்சு கூட்டிட்டு போனியா? அவகிட்ட உன் மனசுல இருக்கறதெல்லாம் சொன்னியா? சொன்னேன். சொன்னியா? அதுக்கு அவ என்ன சொன்னா? நான் சொன்னது அவ காது கொடுத்தே கேட்கல பாட்டி. உனக்கெல்லாம் காதல் ஒரு கேடான்னு என்னை இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டா. என்னடா சொல்ற? அவ இந்த அளவுக்கு நடந்துக்குவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல பாட்டி. இல்லடா, பவித்ரா அப்படியெல்லாம் பேசக்கூடியவ கிடையாது. அவளும் பொண்ணுதானே. அன்பு, பாசம், காதல்னு எல்லா உணர்வுகளும் அவளுக்கும் இருக்கும் தானே. நீ உன் விருப்பத்தை சொன்னா ஒண்ணு ஏத்துக்கணும், இல்ல இஷ்டம் இல்லைன்னு சொல்லணும். அவ கோவப்பட வாய்ப்பே இல்லையே. ஆனா அவ நான் சொன்னபடிதான் நடந்துகிட்டா. சரி, ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்ததுன்னு விளக்கமா சொல்லு. எங்க தப்பு நடந்தது, யார் பக்கம் தப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். என் பக்கம் எந்த தப்புமே இல்ல பாட்டி. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். நீ முதல்ல சொல்லு. சரி, சொல்றேன். பவித்ரா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். எதுக்கு சார்? பிசினஸ் விஷயமாவா சார், இல்ல பர்சனலா? ஒரு பிசினஸ் மீட் பவித்ரா. யார் கூட சார்? அது 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 வந்து நம்ம சப் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். ஸோ ஆஸ் அ ஜிஎம் நீயும் அந்த மீட்ல கலந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே சார், அப்படின்னா நான் வரேன். உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க, அது தடப்பட்டு போயிடுச்சேன்னு நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. உனக்கு நான் இருக்கேன். பிசினஸ்ல எதையாவது பண்ணி காரியம் சாதிக்கிற மாதிரி பொண்ணுங்க விஷயத்திலயும் காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? எனக்கு நீங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, எனக்காக இருக்க நீங்க யாரு? நான் உன்னை மனசார விரும்புறேன். பொய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு காதல சொல்றீங்களா? உண்மையான காதல்ல பொய் இருக்க கூடாது சார். பொய் சொல்லவும் கூடாது. இது கூட தெரியாத உங்களுக்கு காதல்லாம் ஒரு கேடா? பவி, 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 ப்ளீஸ் போகாத பவி. பவி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. இதுதான் நடந்தது. என்ன பாட்டி அப்படி பாக்குற? பின்ன எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு அவளை போய் குத்தம் சொல்ற? என்ன, நான் தப்பு பண்ணேனா? ஆமாண்டா. பவித்ரா குணம் என்னன்னு உனக்கு தெரியாதா? போய் சொல்லி அவளை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? உண்மையை சொல்லிருந்தா அவ வந்திருக்க மாட்டாளே பாட்டி. இன்னைக்கே வந்தாகணும்னு கட்டாயம் ஏதாவது இருக்கா? பவித்ரா குணம் என்னன்னு உனக்கு தெரியாதா? போய் சொல்லி அவளை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? உண்மையை சொல்லிருந்தா அவ வந்திருக்க மாட்டாளே பாட்டி. இன்னைக்கே வந்தாகணும்னு கட்டாயம் ஏதாவது இருக்கா?
இன்னைக்கு வரலன்னா இன்னொரு நாள். உன் அவசரத்துக்கு உடனே அவ வந்துடணுமா? அவளோட விருப்பம் மனநிலை என்னன்னு நாம பார்க்கணும். அதுக்கு மதிப்பு கொடுக்கணும்டா. நீ பொய் சொல்லி அவளை கூப்பிட்டதே தப்பு. ரெண்டாவது, நான் உனக்கு இருக்கேன்னு சொன்னதே தப்பு. அது அவளுக்கு தப்பான அர்த்தத்தை கொடுத்துருக்குண்டா. அதுவும் பவித்ரா ஒரு தன்மானம் உள்ள பொண்ணு. என்ன பாத்துக்க நீ யாருன்னு அவ கேட்டதுல தப்பே இல்ல. கடைசியா உன்னை விரும்புறேன்னு நீ சொல்லும்போது அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடுச்சேடா. அதனால நான் பவித்ராவை குத்தம் சொல்ல மாட்டேன். உன்னோட அவசர புத்தியால அவளோட கோவத்தை சம்பாதிச்சுட்டு வந்திருக்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவசரப்படாதன்னு சொன்னேன். அட போ பாட்டி. இந்த தேவ் தங்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டானான்னு ஏங்குற எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. கிளப்ல என் கூட உட்காந்து சேர்ந்து சாப்பிட, என் கூட சேர்ந்து விளையாடணும்னு என் பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க சுத்தி சுத்தி வருவாங்க. நான் யாரையுமே சட்டை பண்ணது கிடையாது. ஆனா இந்த பவித்ரா, அவளுக்கு நான் தேடி தேடி எல்லா மரியாதையும் கொடுக்கறேன். அவ என்ன மதிக்கிறதும் இல்ல, இன்சல்ட் பண்ணிட்டு வேற போறா. நான் என்னதான் பண்ணட்டும் சொல்லு பாட்டி? நான் மட்டும் பழைய தேவா இருந்திருந்தா அவளை இந்நேரம் கட்டி தூக்கிட்டு வந்து கழுத்துல தாலி கட்டிருப்பேன். அவ பேசின பேச்சுக்கு அமைதியா திரும்பி வந்திருக்க மாட்டேன். எதுலயும் நான் நம்பர் 1 இருக்கணும், நான் நினைச்சதையெல்லாம் அடையணும்னு துடிக்கிறவன்னா. ஆனா அந்த பவித்ரா, தேவ், வலுக்கட்டாயமா ஒருத்தி கழுத்துல தாலி கட்டலாம். ஆனா அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துட முடியாது. காதல்ங்கிறது உன் அதிகாரத்தை காட்டி மிரட்டி வர்றதில்ல. ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்க கட்டியோ கம்போ தேவையில்லை. நீ அமைதியா உட்கார்ந்திருந்தா அதுவே வந்து உன் தோள் மேல உட்காரும். காதலும் அப்படிதான். பவித்ரா விஷயத்துல நீ உன் வேகத்தை காட்டினா அவ உன்னை விட வேகமானவ. அவ உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போகதான் செய்வா. உண்மையிலே நீ அவளை விரும்பினா நீ தான் உன்னை மாத்திக்கணும். பாட்டி. மாதவி, ஹலோ மிஸ்டர். என்னம்மா ஆச்சு? பாட்டி ம்? நான் என் ரூமுக்கு போறேன். ஆ. தம்பி, ஆ தேவ் உங்களை கண்டுக்காம போறான்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இருக்கட்டும். தேவ், அவன் ஏதோ அப்செட் மூட்ல போறான். பரவாயில்லம்மா. ஏன் தம்பி, இவ உங்க கூட வரா? ஏதாவது பிரச்சனையா? இல்லைம்மா, தீனா மாதவியை கடத்த பார்த்தான். நல்ல வேலை நான் அந்த வழியாக வந்ததுனால இவங்கள சேவ் பண்ணேன். தீனாவையும் அவங்க ஆளுங்களையும் கேஸ் ஃபைல் பண்ணி உள்ளே தள்ளியிருக்கேன். ஸ்டேஷன்லேருந்து தனியாக வீட்டுக்கு வர பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நானே கூப்பிட்டு வந்தேன். கடவுளே, இவ பிரச்சனைக்கு ஒரு முடிவே வரமாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியோ தம்பி, என் பேத்தியை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி. பரவாயில்லைங்கம்மா. சரிங்கம்மா, நான் சரி. கிளம்புறேன். வர மாதவி. பாட்டி, தேவிய கோவமா போனாரு. பவித்ரா கிட்ட தன் காதல சொல்லியிருக்கான். அத அவ ஏத்துக்காம இவனை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கா. அந்த கோவத்துல தான் அவன் போறான்.